இந்த வீடியோவில் அயன் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கழுத்தி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் நமக்கு ஹீட்டர் காயில். இதில் ரொம்ப மெல்லிசான் நிக்ரோம் வயரை சுற்றி வச்சுருப்பாங்க, அதனால் நமக்கு ஹீட்டு கிடைக்கும். சூட்டுகோல் எப்படி ஹீட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸுமே. சூட்டுகோல் எப்படி ஹீட் ஆகுதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரி, டைரெக்டாக இதுக்கு 230 வோல்ட் ஏசி கொடுத்தாவே இது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்கு இந்த தேவையில்லாத செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு விதமான துணியும் ஒவ்வொரு ஹீட்டை தான் தாங்கும், அதனால் அதுக்கேற்ற டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இதில் பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அதை கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கனெக்ஷன் பாருங்கள், ஒரு ஒயர் டைரெக்டாக ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டோட கனெக்ட் ஆயிரும். இந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டோட ஒரு எண்டு அப்படியே இந்த செட்டப்பில் போயிட்டு இந்த இடத்துல கான்டாக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு கனெக்ஷன் ஆகும். இந்த இடத்துல இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அது ப்ரெஷர் பட்டு கான்டாக்ட் ஏற்படுத்தும். இப்போ மட்டும் நம்ம ஹீட்டிங் ஃபிலமெண்ட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். இது வந்து ஏசி சப்ளையோட ஒரு லைனு, இது வந்து ஏசி சப்ளையோட இன்னொரு லைன் கொடுக்கணும். இது வந்து எர்த் ஒயரோட கனெக்ட் ஆகணும். ஏதாவது தவறுதலாக இந்த லைவ் ஒயரை ஏதோ கட் ஆகி இந்த இது மேலே பட்டுருச்சுன்னா நம்ம போய் தொட்டோம்னா நமக்கு சாக்கடிச்சிடும். அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த மாதிரி 3 பின் பிளக் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கும். லைவ் ஒயர் இது மேலே பட்டாலும் கரண்ட்டு அது வழியாக போய் எர்த்தில் போய் முடிஞ்சிடும், நமக்கு ஷாக் அடிக்காது. இப்படி ஓப்பனில் இருக்கும்போதே கனெக்ஷன் கொடுத்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கனெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு ஒயர் டைரெக்டாக ஹீட்டிங் காயில் கொடுத்துடணும். இன்னொரு ஒயர் இந்த செட்டப்புக்கு போனதுக்கப்புறம் வரும் ஒரு ஒயரு, அதை தான் நம்ம இன்னொரு லைனோட கொடுக்கணும். அப்புறம் ஒரு எர்த்து ஒயரு இதை இதோட கனெக்ட் பண்ணிடணும். கீழே இருக்கிற அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அயன் பாக்ஸை கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நாபு மினிமமில் இருக்குது, அதனால் கான்டாக்ட் ஏற்படுத்தலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றினோம்னா அது டச் ஆயிரும். அதனால் இப்போ ஹீட்டிங் ஃபிலமெண்ட் வழியாக கரண்ட் போகும், அதனால் ஹீட்டிங் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகும். ஹீட் பண்ணும்போது உலோகங்கள் விரிவடையும், அதில் இருக்கிற அணுக்களோட வைப்ரேஷன் அதிகமாகும், அதனால் அது விரிவடையும். இந்த விரிவடைகிற தன்மை பொருளுக்கு பொருள் மாறுபடும். உதாரணமாக அலுமினியமும் இரும்பையும் 200 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தும் போது அலுமினியம் அதிகமாக விரிவடையும், அதே இரும்பு கம்மியாக தான் விரிவடையும். ரெண்டு வெவ்வேறு வகையான விரிவடைகிற தன்மை இருக்கிற பொருளை ஒன்றா ஜாயின் பண்ணும்போது நமக்கு அதை ஹீட் பண்ணோம்னா அது வளையும். இதைத்தான் நம்ம பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ரெண்டு வெவ்வேறு வகையான மெட்டலை ஒன்றா ஜாயின் பண்ணுறது மூலமா இது நமக்கு கிடைக்குது. அதிகமாக விரிவடைகிற பொருள் பின் சைட்லேயும், கம்மியாக விரிவடைகிற பொருள் உள் சைட்லேயும் இருக்கும். போட்டலாம். இப்போ பாருங்கள், நம்ம நாபு ரொம்ப லோ பாயிண்டில் இருக்குது, கீழே டச் ஆகலை. அதனால தான் நமக்கு இந்த லைட்டுமே எரியல. இது ஒரு நியான் பல்பு தான். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு லைவ் ஒயரோட கனெக்ட் ஆகலை. இப்போ நாபு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டச் ஆயிடுச்சு, அது மேலே ப்ரெஷர் பட்டு இப்போ வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால் நியான் பல்பும் எரியுது, அதே சமயம் ஹீட்டரும் ஹீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஹீட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஓப்பன் ஆயிரும். ஏன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புங்கிறது ஹீட் ஆகும்போது வளையும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட்டு குறைஞ்ச உடனே மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே வந்துடும். இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் மேலே கொடுக்குற ப்ரெஷரை அதிகப்படுத்தலாம். ப்ரெஷரை அதிகப்படுத்தினோம்னா அது கான்டாக்டை ஏற்படுத்தும். அதிக ப்ரெஷர் வச்சோம்னா அது அதிகமாக ஹீட் ஆனதான் அது வளையும். இப்போ அதிக ப்ரெஷரில் இருக்குது, அது அந்த அளவுக்கு ஹீட்டு வந்த உடனே அது மறுபடியும் கட் ஆயிரும். மறுபடியும் அதோட ஹீட்டு குறைஞ்ச உடனே மறுபடியும் ஜாயின் ஆகிக்கும். இந்த மாதிரி
ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டு நாபை ஃபுல்லாக திருவிட்டோம்னா அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் மேலே கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாகும். அதனால் அதிக நேரத்துக்கு இந்த ஹீட்டர் வழியாக கரண்ட் போயிட்டுருக்கோம். அதனால் ஹீட்டர் நல்லா ஹீட் ஆகும். அதனால் அதிக வெப்பத்தை நம்ம அயன் பாக்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் இதில் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை டியூப்லைட்டோட ஸ்டார்டரில் கூட பார்த்துருப்பீங்க. டியூப்லைட் எப்படி வேலை செய்யுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு தான். பாருங்கள், ஹீட் ஆகும்போது வளைஞ்சிருச்சு. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு கூலானதும் பழைய ஷேப்புக்கு வந்துடும். இந்த செட்டப்பு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு கழட்டி பார்த்துடலாம். இந்த இடம் இப்படி தூக்கின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது இந்த இடத்துல அழுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இது ஸ்க்ரூ டைப் தான். ஸ்க்ரூவை திருவுற மாதிரி தான். ஸ்க்ரூவை திருவுனா உள்ளே போகும். அதே மாதிரி தான் இது திருவும் போது அழுத்தத்தை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுது. இப்போ நம்ம ஹீட்டிங் எலமெண்ட்டு ஹீட் ஆகும். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புங்கிறது பொறுமையாக தான் விரிவடையும். பொறுமையாக தான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். ஆனால் இந்த செட்டப்பில் டக்குன்னு மேலே தூக்கிக்குது, டக்குன்னு க்ளோஸ் ஆகிக்குது. அது பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு ஹீட் ஆகும்போது பொறுமையாக தான் விரிவடையும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமையாக தான் பழைய நிலைமைக்கு வரும். அப்படி பொறுமையாக வரதுனால ஆர்க்கெலாம் க்ரியேட் ஆகும். அதனால் நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப் மாதிரி பொறுமையாக வளையாமல் இந்த மாதிரி கொடுக்கறதுனால இப்போ டக்குன்னு இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆயிரும், ஓப்பன் சர்க்கியூட் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூலான உடனே டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும். இதோட வேலை இதுக்கு சப்போர்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லை, இதிலேருந்து வர ஹீட்டை இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்புக்கு கடத்துறதும் இதோட வேலை தான். இதுலேருந்து அப்படியே ஹீட்டு பரவும். இது கொஞ்சம் அழுத்தத்தை இப்படி கொடுத்துட்டே இருக்கும். இப்படி இந்த லெவலில் இருக்கும். லைட்டாக அந்த ஹீட்டுனால் லைட்டாக வளையும் போதே ஓப்பன் ஆகிரும். அப்புறம் கொஞ்சம் கூலான உடனே டக்குன்னு ஒட்டிக்கும். மெட்டாலிக் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ நார்மலாக அழுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே கொஞ்சம் இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே லைட்டாக தட்டோம்னாவே மேலே போயிடுது. இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு ஹீட் ஆகும்போது லைட்டாக வளைஞ்சாலே போதும், அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுது. இப்போ நம்மளே ஹீட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஹீட் ஆனதும் ஓப்பன் ஆகிக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி பார்க்கலாம். இப்போ இன்னும் நல்லா ஹீட் ஆனால் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, வீட்டில் அயன் பாக்ஸ் இந்த நிலமையில இருக்கிறத பார்த்தா பேசுவாங்க. அதே மாதிரி பூட்டி பழைய மாதிரியே வச்சுருவோம்.